இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. திமுக ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேட்டார். ஒரு முதல்வர் சட்ட நகலை எரிப்பது குற்றமாகும். ஸ்டாலின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இது தேர்தல் மிக முக்கியமான ஒன்று. நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை எரித்தார். அந்த சட்ட மசோதா என்னன்னு தெரியுமா? நேற்று டெல்லியில நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை மோடி அவர்கள் தாக்கல் செய்தார்கள். மோடி அரசு அந்த சட்ட மசோதா என்னன்னா, பெண்களுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு சட்ட மசோதா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. இதில் வெறும் 5 பெண்கள் மட்டும்தான் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் மக்களவையில். இந்த சட்டம் நிறைவேறினால் 20 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்லுகின்ற ஒரு சட்ட மசோதா. இதை எதிர்த்து இந்த சட்ட மசோதா நகலை எரித்து கொளுத்திய பெண்களுக்கு எதிரான ஸ்டாலின் அவர்களை ஒரு பெண்ணு கூட தமிழ்நாட்டிலே ஓட்டு போடக்கூடாது. எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு முதலமைச்சர் பெண்கள்லாம் நீங்க முன்னேறக்கூடாதான், பெண்கள்லாம் நீங்க எம்எல்ஏ ஆகக்கூடாதான், பெண்கள்லாம் நீங்க எம்பி ஆகக்கூடாதான், பெண்கள் இப்படியே அடிமையா இருக்கணுமா? அவங்க தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா? வேற யாரும் வரக்கூடாதமா? நீங்களா நீங்க எம்எல்ஏ ஆகக்கூடாதமா? எவ்வளவு வன்மமான ஒரு புத்தி ஸ்டாலின். பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம், அதை இவர் கருப்பு சட்டை போட்டு எரிக்கிறாராம். இதுவே ஒரு குற்றம். ஒரு முதலமைச்சர் ஒரு சட்ட மசோதாவை எரித்தால் அது குற்றம். தேர்தல் ஆணையம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணணும்.